வெல்கம் டு எம்ஹெச் மேக் சேனல். 10ஆம் வகுப்பு 3வது சாப்டர் பயிற்சி 3.4ல் ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். பின்வரும் விகிதமுறு கோவைகளை எளிய வடிவிற்கு சுருக்குக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? விகிதமுறு கோவைகள் அப்படிங்கிறது பகுதி தொகுதி இருக்கிறது, மேலே இருக்கிறது தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி, இது மாதிரி இருக்கிறது தான் விகிதமுறு கோவைகள். நம்ம விகிதமுறு எண்கள் பார்ப்போம் இல்லையா, இது இயற்கணித கோவைகள் இருக்கனால இது விகிதமுறு கோவைகள் அப்படின்னு சொல்கிறோம். இதை எளிய வடிவில் நம்ம சுருக்கணும். சரிங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். x² - 1/x² + x. இப்போ இந்த x² + 1 நம்ம இங்கே ஸ்கொயர் இருக்குது, அதனால் இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம், ஸ்கொயர் இருக்கிறதா அர்த்தம். அப்படின்னா இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா a² - b². அந்த ஃபார்முலா எழுதினோம்னா a + b × a - b அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்புறம் இது எப்படி எழுதலாம், ஏங்கிற இடத்துல x இருக்குது, பிங்கிற இடத்துல 1. அப்படின்னா x + 1 × x - 1 எழுதலாம். அப்படின்னா x + 1 × x - 1. ஓகேங்களா? இப்போ இதில் x² + x, இதில் 2 x இருக்குது, இதில் ஒரு x இருக்குது, அதனால் ஒரு x வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி x + 1. 2 xல் ஒரு x எடுத்துட்டேன், மீதி ஒரு x இருக்கும், இந்த x எடுத்துட்டேன், மீதி 1. பாருங்கள், மேலேயும் கீழேயும் x + 1 நான் கேன்சல் பண்ணிடுறேன், ஒரே மாதிரி இருக்கிறதுனால. மீதி x - 1/x. ஓகேங்களா? அவ்வளோதான் சம். இதில் செகண்ட் சம் பார்க்கலாம். x² - 11x + 18/x² - 4x + 4. ஓகேங்களா? இப்படி இருந்ததுன்னா நம்ம காரணி தான் படுத்தணும். காரணிப்படுத்துறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இங்கே x² முன்னாடி என்ன இருக்கிறது அர்த்தம், 1. x² கெழுவையும் மாறிலி உறுப்பையும் பிரிக்கிறோம். ஒரு 18 18. இங்கே எக்ஸோட கெழு -11. 2 நம்பரை பெருக்குனா நம்மளுக்கு 18 வரணும், கூட்டுனா நம்மளுக்கு 11 வரணும். ஓகேங்களா? அது மாதிரி நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி எடுத்துக்கலாம், 9 2 18ன்னு எடுத்துக்கலாங்களா? 9 2 18. இப்போ ரெண்டுமே மைனஸ் போட்டோம்னா குறி 2 ஒரே மாதிரி தான் என்ன பண்ணிக்கலாம், கூட்டி அதே குறியை போட்டுக்கலாம். அப்படின்னா 9 2 கூட்டினா 11. ஸோ அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இதனுடைய மாறி எக்ஸ், அதனால் இங்கேயும் எக்ஸ் போட்டுக்கலாம். அப்படின்னா x - 9/x - 2. ஓகேங்களா? அதே மாதிரி பெருக்குனா 4, கூட்டினா 4, பெருக்குனாலும் 4, கூட்டினா 4. அப்படின்னா 2 2 4. இங்கேயும் மைனஸ் போட்டால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரமா, பெருக்கும்பொழுது கூட்டும்போது அதே குறியை போட்டுக்கிறோம். இப்போ எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ், அப்படின்னா x - 2 × x - 2. இப்போ இதில் ஒரே மாதிரி இருக்கிறது x - 2 x - 2 கேன்சல் பண்ணிடுறோம். பேலன்ஸ் இருக்கிறது x - 9/x - 2. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். 9x² + 81x/x³ + 8x² - 9x இருக்குது. ஓகேங்களா? முதல்ல ஏதாச்சும் பொதுவாக வெளியில் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் பாருங்கள் 9, இதில் 81. நம்பரில் பார்த்தீங்கன்னா 9வது வாய்ப்பாட்டில் 81 வரும், அதனால் 9 எடுத்துட்டேன். அடுத்து இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா ஒரு x வெளியில் எடுத்துடுறேன். இப்போ 9x எடுத்துட்டா மீதி இருக்கிறது x. 81xல் x எடுத்துட்டேன், 81னா 9 9 81. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் வெளியில் எடுக்க முடியும், நம்பர் எதுவும் எடுக்க முடியாது. அப்படின்னா இதில் 3xல் ஒரு எக்ஸ் பொசிஷன் என்ன வரும், x² + 8. 2xல் ஒரு எக்ஸ் எடுத்துனா மீதி 1, அடுத்தது 9. ஓகேங்களா? இதில் எதுவும் காரணிப்படுத்த முடியாது, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ கீழே இருக்கிறது எக்ஸ். இப்போ இதை காரணிப்படுத்தலாம். பெருக்குனா -9, கூட்டுனா +8. அப்புறம் என்ன வரும், ஓர் 9 9. ஓகேங்களா? இப்போ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் போட்டால் தான் இங்கே மைனஸ் வரும், ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இங்கே கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி தான் இருக்கும். அப்படின்னா பெரிய நம்பர் இங்கே ப்ளஸ் தானே இருக்குது, அப்படின்னா பெரிய நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ்ஸு, மீதி இருக்கிறது மைனஸ். ஓகேங்களா? மாறி எக்ஸு, அதனால் என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் இன்ட்டு இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? x - 1. இந்த எக்ஸ் அப்படியே எடுத்துட்டேன். இதை காரணிப்படுத்தினோம்னா நம்மளுக்கு x - 1 × x + 9. எதுவுமே இல்லைனா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். இப்போ ஒரே மாதிரி இருக்கிறது எது, எக்ஸும் கேன்சல் பண்ணிடுறோம், x + 9 x + 9 கேன்சல் பண்ணிடுறோம். பேலன்ஸ் இருக்கிறது தான் ஆன்சர். அப்படின்னா 9/x - 1ங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? ஃபஸ்ட்டு பொதுவாக இருக்கிறத வெளியில் எடுத்துகிட்டு அப்புறம் காரணிப்படுத்தி எது கேன்சல் ஒரே மாதிரி இருக்கோ கேன்சல் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். p² - 3p - 40/2p³ - 24p² + 64p இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை காரணிப்படுத்தலாம். காரணிப்படுத்தினோம்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? பெருக்குனா -40, கூட்டுனா -3. அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும், 8 5 40. ஓகேங்களா? கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி தான் இங்கே இருக்கும், அதனால் நம்ம என்ன போடலாம், 8க்கு மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா?
இப்போ நம்ம முன்னாடி என்ன போட்டுக்கணும், p போட்டுக்கணும். அதனால் p மைனஸ் 8 இன்ட்டு p ப்ளஸ் 5 போட்டோம். இப்போ இதில் எதை வெளியில் எடுக்க முடியும்னு பாருங்கள். இங்கே 2 24 64 அப்படின்னா 2ஆவது வாய்ப்பாட்டில் 24 64 எல்லாம் வரும். அதனால் 2 எடுத்துடுறேன். கடைசிக்கில் இங்கே p இருக்கிறதுனால p வெளியில் எடுத்துக்கலாமா? பாருங்கள் 2p க்யூப்பில் வந்து ஒரு p எடுத்துகிட்டு மீதி இருக்கிறது p ஸ்கொயர் மைனஸ் 24 பெருக்கல்ல 2ஆவது வாய்ப்பாட்டில் 24 எத்தனை தடவை 12p ப்ளஸ். ஓகேங்களா? அடுத்து எத்தனை வரும் 32. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை காரணிப்படுத்துகிறோம். பெருக்குனா ப்ளஸ் 32, கூட்டினாலோ கழிச்சாலோ மைனஸ் 12 வரணும். ஓகேங்களா? இங்கே மேலே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறேன். கீழே வந்து 2p எழுதியாச்சு. அடுத்தது பெருக்குனா 32, அப்படின்னா 8 4 32 போட்டோம்னா மைனஸ் மைனஸ் போட்டால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ரெண்டுமே ஒரே குறியாக இருந்தால் நம்ம அதை கூட்டி அதே குறியை போட்டுக்கலாம். அப்படின்னா இங்கே பிங்கிறது கெழுங்கிறனால நான் p மைனஸ் 8 இன்ட்டு p மைனஸ் 4 போட்டுக்கிட்டேன். இப்போ ஒரே மாதிரி இருக்கிறது p மைனஸ் 8 தான். அப்புறம் ஆன்சர் என்னது, p ப்ளஸ் 5 பை 2p இன்ட்டு p மைனஸ் 4. ஓகேங்களா? அவ்வளோதான் சம்மு. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள். கீழ்கண்ட கோவைகளுக்கு விளக்கப்பட்ட மதிப்புகள் இருப்பின் அவற்றை காண்க. அதாவது விளக்கப்பட்ட மதிப்பு அப்படிங்கிறது இப்படி ஒரு விகிதம் ஒரு கோவை கொடுத்துருவாங்க. அதில் வந்து பகுதியை வந்து நம்ம 0வாக கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? நம்மளுக்கு 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு விகிதமுறு எண்களில் வந்து 0 வரக்கூடாது. பகுதி வந்து நம்மளுக்கு என்னது 0வாக நாட் ஈக்குவல் டு 0ன்னு தான் படிச்சிருக்கோம். சரிங்களா? அதுதான் வந்து விளக்கப்பட்ட மதிப்பு. எந்த மதிப்பு போட்டால் பகுதி வந்து 0 வருமோ அதுதான் வந்து அந்த விகிதமுறு கோவையினுடைய விளக்கப்பட்ட மதிப்பு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு சம் போட்டோம்னா ஈஸியாக புரியும். y பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25. சரிங்களா? இப்போ இங்கே முன்னாடி வந்து ஸ்கொயர் இருக்குது. அதனால் பின்னாடி இருக்கிறதையும் ஸ்கொயராக மாற்றும்போது நம்மளுக்கு என்ன வரும், 5 ஸ்கொயர் எழுதலாமா? இப்போ இது பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறனால எப்படி எழுதலாம், a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒய்க்கு வந்து மைனஸ் 5 போட்டோம்னா மைனஸ் 5 ப்ளஸ் 5 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ஒய்க்கு நான் ப்ளஸ் 5 போட்டேன் அப்படின்னா அந்த மதிப்பு என்ன ஆயிரும், நம்மளுக்கு 0வாக ஆயிரும். அப்படின்னா ஒய்க்கு வந்து நான் என்ன போடுறேன், மைனஸ் 5 ப்ளஸ் 5 போட்டோம்னா இந்த பகுதி நம்மளுக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இல்லை எந்த மதிப்பு போட்டாலும் மைனஸ் 5 போட்டால் 0, 0வோட எதை பெருக்கினாலும் 0. அப்படின்னா இந்த கணக்கினுடைய விளக்கப்பட்ட மதிப்புகள் வந்து -5, +5. அவ்வளோதான் சம்மு. ஓகேங்களா? அதாவது பகுதி வந்து நம்மளுக்கு 0வாக வரக்கூடாது. அதுதான் வந்து விகிதமுறு எண்கள் சொல்லுது இல்லைங்களா? இப்போ வந்து பகுதி வந்து 0வாக வரணும்னா எந்த மதிப்பு போட்டால் வரும், அதுதான் வந்து விளக்கப்பட்ட மதிப்பு. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா t இன்ட்டு டி ஸ்கொயர் மைனஸ் 5t ப்ளஸ் 6. இப்போ இதில் வந்து நம்ம காரணிப்படுத்துகிறோம். பெருக்குனா 6, கூட்டினா -5. ஓகேங்களா? இப்போ எப்படி போடலாம், 2 3 6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆயிரும். -2 -3 கூட்டினா -5. ஓகேங்களா? அப்படின்னா t ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், t -2 இன்ட்டு t -3. அப்படின்னா tங்கிற இடத்துல 2, இந்த இடத்துல 3 போட்டால் நம்மளுக்கு என்ன மாறிடும், 0வாக மாறும். ஓகேங்களா? அப்படின்னா நீங்கள் இதை எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா t -2 ஈக்குவல் டு 0, t -3 ஈக்குவல் டு 0. -2 அந்த சைட் போனால் +2 மாறிடும். அப்படின்னா விளக்கப்பட்ட மதிப்புகள் விளக்கப்பட்ட மதிப்புகள் என்னது, 2, 3. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்கள், x² + 6x + 8 பை x² + x -2. இதுலேயும் வந்து நம்ம காரணிப்படுத்துகிறோம். பெருக்குனா 8, உங்களுக்கு கூட்டினாலோ கழிச்சாலோ 6 வரணும். அப்புறம் 4 2 8, எல்லாமே ப்ளஸ்ஸுங்கிறனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே ப்ளஸ் போட்டுக்கலாம். அப்படின்னு எழுதிக்கலாம், x + 4 இன்ட்டு x + 2. அடுத்த கொஷினில் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தமா, பெருக்குனா -2, கூட்டினா 1. அப்படின்னா O2 2, இங்கே கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி தான் இருக்கணும். அப்படின்னா இங்கே மைனஸ் போட்டால் தான் 2 1 போயிடுச்சுன்னா 1. அப்படின்னா இது எப்படி எழுதலாம், x -1 இன்ட்டு x + 2. குறி எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். இப்போ இதை கேன்சல் பண்ணிடுறோம். மீதி இருக்கிறது x -1 ஈக்குவல் டு 0 போட்டு x ஈக்குவல் டு 1. அப்படின்னா இந்த கொஷினுடைய விளக்கப்பட்ட மதிப்பு வந்து நம்மளுக்கு 1. ஓகேங்களா? அவ்வளோதான் கொஷின். அடுத்தது 4வது சம் பார்க்கலாம். 4th கொஷின், x³ - 27, இங்கே x³ +
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம போடலாம். இதில் பாருங்கள், இதை மாற்றணும் அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ் கியூப் மைனஸ் 27ங்கிறனால 3 கியூப். இதில் நம்ம எதை வெளியில் எடுக்கலாம்? எக்ஸை வெளியில் எடுத்துகிட்டு என்ன வந்துடும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6. ஓகேங்களா? மேலே இருக்கிறத அப்படி வச்சுக்கலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப். இப்போ காரணிப்படுத்தினா இங்கே ஒன்று இருக்கிறது அர்த்தம் 1 6 6 மைனஸ் 6, இங்கே வந்து 1. அப்படின்னா 2 3 6 கழிச்சுட்டு பெரிய நம்பர் கூடி தானே போடணும். அப்படின்னா இங்கே 3ல் 2 போயிடுச்சுன்னா 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு என்ன எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேங்களா? இது வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்ம் எழுதினாலும் கீழே இருக்கிறது எதுவும் வராது. அதனால் அதை அப்படியே விட்டுட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ங்கும் போது எக்ஸோட வேல்யூ 2 ஆயிரும். எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் 3 ஆயிரும். ஓகேங்களா? அப்படின்னா இந்த கணக்குக்கு விளக்கப்பட்ட மதிப்புகள் அப்படின்னா என்னென்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? 0 2 மைனஸ் 3. ஓகேங்களா? அவ்வளோதான் சம்மு. ரொம்ப ரொம்ப ஈஸி. பகுதியில் எந்த நம்பர் போட்டால் 0 வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே போதுமானது. ஓகேங்களா? இந்த சம்மோட இந்த பயிற்சி முடியுது. அடுத்தடுத்த பயிற்சி பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.